Hi students, welcome to Mathematics. 8th standard exercise number 1.5 5th sum பார்த்துட்டு Find the smallest number by which 200 should be multiple to make it a perfect cube. அதாவது 200 கூட எந்த மிகச்சிறிய எண்ணை நம்ம பெருக்கணும் அப்படின்னா அது ஒரு முழு கணமா நமக்கு கிடைக்கும். அதுதான் நம்ம கேட்டிருக்க क्वेश्चन. ஸோ ஆன்சருக்குள்ளே போகலாம். சொல்யூஷன் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, சேம் நமக்கு எல் டிவிஷனில் தான் போட போகிறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 200 கொடுத்துருக்காங்களா. ஸோ 200 நம்ம எதால் பண்ணலான்னா 2ஆல் மல்டிபிள் பண்ணலாமா, 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 100 கிடைக்குமா. அகைன் 2ஆல் பண்ணால் 5 2s are 10 0. ஸோ திரும்ப 2ஆல் பண்ணால் 25 கிடைக்கும். அகைன் நம்ம இதை என்ன பண்ணலாம், 5ஆல் டிவைட் பண்ணுறோம். 5ஆல் டிவைட் பண்ணால் 5 5s are 25. அகைன் 5ஆல் பண்ணால் 5 1 is 5. 200 பர்ஃபெக்ட் கியூப் எடுத்தால் நமக்கு என்ன வருது பாருங்கள், டிவைட் பண்ணால் நமக்கு 2 இன்ட்டு அதோட ஃபேக்டர்ஸ் அகைன் 2 இன்ட்டு 5 இன்ட்டு 5ன்னு கிடைக்குது. இப்போ இது பர்ஃபெக்ட் க்யூபாக மாறணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இது 2 க்யூப் கிடச்சிருதா இன்ட்டு இது எப்படி இருக்குது, 2 5 தான் இருக்குது. அப்போ இது கூட இன்னொரு 5 நம்ம மல்டிபிள் பண்ணால் தான் நமக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் க்யூபாக நமக்கு கிடைக்கும். ஸோ இங்கே வந்து 5 ஸ்கொயர் தான் இருக்குது. இப்போ இது கூட ஒரு க்யூப் சேர்ந்தால் தானே இது ஒரு பர்ஃபெக்ட் க்யூபு. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 200 கூடயும் ஒரு 5 மல்டிபிள் பண்ண போகிறோம். அகைன் இந்த பக்கம் 2 க்யூப் இன்ட்டு 5 இன்ட்டு 5 இன்ட்டு ஒரு 5 நம்ம அகைன் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ மல்டிபிள் நமக்கு என்ன வருது பாருங்கள், இந்த பக்கம் மல்டிபிள் பண்ணால் 1000 வருதா, இஸ் ஈக்குவல் டு 2 க்யூப் இன்ட்டு 5 க்யூப்னு கிடைக்கிது. அப்போது இங்கே நம்ம ஒரு 5 மல்டிபிள் பண்ணால் நமக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் க்யூபாக நமக்கு கிடைச்சிரும். சரிங்களா. ஸோ therefore the required number is equal to 5. That's all. Next sum பார்க்கலாம். 6th sum பாருங்க. Find the cube root of 24 into 36 into 80 into 25 கொடுத்துருக்காங்க. இப்போ இது ஒன்றுத்துக்கும் நம்ம தனித்தனியாக நம்ம என்ன பண்ண போகிறோம், எல் டிவிஷனில் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிக்கலாமா பாருங்கள். 24க்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். 24ல் எல் டிவிஷனில் கண்டுபிடிச்சா என்ன வருது பாருங்கள், 2ஆல் பண்ணால் 12, அகைன் 2ஆல் பண்ணால் 6, அகைன் 2ஆல் பண்ணுறோம் 3 கிடைக்குது. சரிங்களா. 3 2s are 6, அகைன் 3ஆல் பண்ணால் இங்கே 1 வந்துடும். நெக்ஸ்ட்டு 36 எல் டிவிஷன் எடுக்கிறோம். 2ஆல் பண்ணால் 18, அகைன் 2ஆல் பண்ணுறோம் 9 கிடைக்கும். 3ஆல் பண்ணால் 3 3s are 9ன்னு கிடைக்கும். அகைன் 3ஆல் பண்ணால் இங்கே 1. நெக்ஸ்ட்டு 80 டிவைட் 2ஆல் டிவைட் பண்ணால் 40 2ஆல் டிவைட் பண்ணால் 20 2ஆல் டிவைட் பண்ணால் 10 2ஆல் டிவைட் பண்ணால் 5, அகைன் 5ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 1ன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு 25 இருக்குது. ஸோ 25 5 5s are 25, அகைன் 5ஆல் பண்ணால் இங்கே 1 கிடச்சிடும். இப்போ பாருங்கள் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே ஃபஸ்ட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 24 இன்ட்டு 36 இன்ட்டு 80 இன்ட்டு 25ன்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ இதை நம்ம இதோட ஃபேக்டர்ஸாக பிரித்து எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு 24க்கு என்னென்ன போட்டோம், என்னென்ன கண்டுபிடிச்சோம் பாருங்கள், 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3. இப்போ 24ஓட வேலை முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டு 36 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 3 36க்கு முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு 80க்கு பாருங்கள், 80 இது என்னென்னது, 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 5, 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 5 இது 80 இது. நெக்ஸ்ட்டு 25 இது வந்து 5 இன்ட்டு 5. ஓகேங்களா. எப்படி பிரித்து போட்டிருக்கன்றது தெரியுதா. நெக்ஸ்ட் பாருங்களேன், இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க கண்டுபிடிக்க சொல்லுங்கள், க்யூப் ரூட் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போது ரூட் ஆஃப் 24 இன்ட்டு 36 இன்ட்டு 80 இன்ட்டு 25 கியூபிக் ரூட் ஆஃப் 3 டிஜிட்டாக பிரிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த 3 2க்கு ஒரு 2 எழுதிக்கலாமா. அடுத்து பாருங்கள், இங்கே ஒரு 3 இருக்கா, இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே 2 3 இருக்குது. ஸோ 3 3 நமக்கு ஒன்றா வந்துருச்சா, இன்ட்டு 3. இப்போ பாருங்கள், இங்கே 2 2 இருக்குது, இங்கே ஒரு 2 2. ஸோ இந்த 3 2க்கு சேர்த்து ஒரு 2 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இதோ ஒரு 2, இதோ 1. ஸோ இந்த 3 2க்கும் ஒரு 2 போட்டுக்கிறோம். இன்ட்டு 5 5 5 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5. ஸோ இந்த இதுக்கு 5 எழுதிக்கிறோம். பாருங்கள், எதையாவது மிஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள், எதுவும் மிஸ் பண்ணல. ஸோ பாருங்கள், இதை மல்டிபிள் பண்ணால் 2 3s are 6, 6 3s are 12, 12 இன்ட்டு 2 24,
12 into 2, 24 into 5, 120 அப்படின்னு கிடைக்குது. அப்போ இதோட வேல்யூ என்னது? 120. நெக்ஸ்ட் 7th சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த கியூப் ரூட் ஆஃப் 729 and 6859 by prime factorization. Prime factorization தான் நம்ம போட்டுட்ருக்கோம். அது மூலயமா கியூப் ரூட் நம்மளை கண்டுபிடிச்சிருக்காங்க. 729க்கும் 6859க்கும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? 729. இதுக்கு கியூபிக் ரூட் கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட் நமக்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் தானே கண்டுபிடிக்கணும். ஸோ 729 இங்கே பாருங்கள், இது எதால் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆல் டிவைட் பண்ணலாம். 3ஆல் டிவைட் பண்ணலாமா? 2 3s are 6, 2 3s are 6, ரிமைனிங் 1, 4 3s are 12, 3 3s are 9. அகைன் 3ஆல் டிவைட் பண்ணலாம். 8 3s are 24, 1 3 is 3. அகைன் 3ஆல் பண்ணால் 27 கிடைக்குமா? அகைன் 3ஆல் பண்ணால் 9, 3ஆல் டிவைட் பண்ணால் 3, அகைன் 3ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 1ன்னு கிடைக்குது. அப்போ இதோடைய ஃபேக்டர்ஸ் என்னென்ன கிடைக்கிது பாருங்கள். 3 into 3 into 3 into 3 into 3 into 3. எத்தனை 3? 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 6. இப்போ 5 கண்டுபிடிச்சாச்சா? இதோட ஃபேக்டர்ஸை ஃபஸ்ட்டு எழுதுகிறோம். ப்ரைம் ஃபேக்டர்ஸு நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா ரூட் ஆஃப் கியூபிக் ரூட் ஆஃப் 729 தான் நம்மக்கிட்ட கேட்குறாங்க. ஸோ பாருங்கள், இந்த 3 1 2 3 3 3க்கு பதில் 1 போட்டுக்கலாம். இன்ட்டு இந்த 3க்கும் சேர்த்து ஒரு 3 போட்டுக்கலாம். ஸோ 3 3s நமக்கு என்ன கிடைக்கிது? 9ன்னு கிடைக்கிது. இதோட வேல்யூ 9ன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க? 6859க்கு 6859க்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மூலயமா நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கியூப் ரூட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா? ஸோ 6859 19th டேபிளால் தான் போட முடியும். சரிங்களா? ஸோ 3 into 19, 3 19s நமக்கு என்ன கிடைக்கும்? 57 கிடைக்கும். 68ல் 57 போச்சு அப்படின்னா 68ல் 57 போச்சு நமக்கு என்ன கிடைக்கிது? 11ன்னு கிடைக்குதா? அந்த 11 இங்கே போட்டால் 115ன்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 6 into 19 நமக்கு 114 கிடைக்கும். ரிமைனிங் 119 இஸ் 19ன்னு போடலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பாருங்கள், திரும்பவும் 19 டேபிளில் தான் வரும். 19 டேபிளில் வரும்போது 119 இஸ் 19, 119 இஸ் 19. மீதி நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 கிடைக்கும். 36ல் 19 போச்சுன்னா மீதி நமக்கு என்ன கிடைக்குது? 17. ஸோ அது இங்கே போட்டோன்னா 171 வருதா? 9 19s are 171. அகைன் 19ஆல் பண்ணனா நமக்கு என்ன கிடைக்குது? 1ன்னு நமக்கு கிடைச்சிடுது. அப்போ இதை பாருங்கள், 19 into 19 into 19 கிடைக்குது. 6859 கியூபிக் அந்த ஃபேக்டர் பாருங்கள். 19 into 19 into 19 தட் மீன்ஸ் 19 கியூப்னு கிடைக்குது. ஸோ கியூபிக் ரூட் ஆஃப் 6859 வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19. சரிங்களா? இதோட 6 sum 7 sum பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.